ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வழக்கம் போல் வேலைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் வந்தது பார்த்திங்கன்னா லேட்டானனால அக்கா நேரமாக வந்துட்டாங்க. வந்துட்டு கடையை திறந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சோக கதை. என்னென்னா, நேற்றைக்கி நான் வரல, லீவு போட்டுட்டேன், உடம்பு முடியல, அதனால நான் வரலையா. அப்போது இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அழுதுகிட்டு ஒரு அழுகு மூஞ்சோட போகணுமா வேண்டாமான்னு உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க பார்த்தீங்களா. நானும் சின்ன பிள்ளைல அப்படி தான். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஐயோ 2 நாள் லீவு. சனிக்கிழமை ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி குறைஞ்சிரும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடு பண்ணிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான். அப்புறம் வந்த உடனே அக்கா ரைஸ் கொண்டு வந்தாங்களா. கொண்டு வந்த உடனே சோறு முக்கியமா தையல் முக்கியமான்னு கேட்டால், அக்கா எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பூவுமே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ளாஸ்க்கு நிறைய காஃபி இருக்குது. இதை காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரை 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சு தேய்த்துருவோம். நிறைய காஃபி இருக்கா, எப்படியும் ஒரு 3 கிளாஸ், நான் 3 கிளாஸு, அக்கா 3 கிளாஸு, அப்படி 3 கிளாஸும் குடிச்சிருவோம். குடித்து முடிச்சுட்டு தான் வேலையே பார்ப்போம். அதே மாதிரி தான் சாப்பிட்டு முடித்த உடனே காஃபியுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு அதில் வேறு ஒன்று மறந்துட்டேன். இன்றைக்கி ஜூன் 1 தானே, இன்னைக்கிலேருந்து டயட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்த உடனே கண்ணில் குழிமந்தி காஃபி எல்லாம் பார்த்த உடனே சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதெல்லாம் விழுங்கியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.